கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், இயேசுப்பா பெரியவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். பாடுகள் வந்த உடனே இயேசுப்பா போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? பாடுகளை தாங்கிறதுக்கும் தாண்டறதுக்கும் பலம் கூட செய்துட்டு இருக்கிறாரு. தேவைகள் இருந்த உடனே பயப்படுறீங்களா? உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சு தான், அந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு அல்லது அந்த இடத்தை விட்டு உங்களை இனி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் கிரியை செய்து தான் இருக்கிறார். அவர் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற தேவன். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் மேலே அவருடைய கண்கள் இருக்கிறது. முறுமுறுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, விசுவாசமாக இருங்க. அதிசயங்களை பார்ப்பீர்கள். இதனாலும் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 37:8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்யதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த கோபத்தையும் உக்கிரத்தையும் விட்டு விடணும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரியவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிறது கோபம். நிறைய பாவத்தில் மனம் திரும்பிட்டாங்க. மதுபானம், சிகரெட்டு, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை இருந்தால் வெளியே வந்துட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. சிலர் அபிஷேகம் பெற்றுட்டாங்க. ஆனால் கோபத்தை விட முடிய மாட்டேங்குது, எரிச்சலை விட முடிய மாட்டேங்குது. யாராவது ஒன்று சொல்லியாச்சுன்னா ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷன் ஆகிறாங்க. அதெல்லாம் அப்படி தான். இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது, சகிக்க முடியாது. நான் சிலர் அப்படி பார்க்குறேன். இந்த வீடுகளில் சமாதானமே இல்லைங்க. இங்கு தான் ஆவிக்குரியவங்க அடி வாங்குறாங்க. எந்த இடத்துல? கடுமையான கோபம், ஒரு எரிச்சல், யார்கிட்ட சிரித்து பேசுறது இல்லை, சமாதானமாக இருக்கிறது இல்லை. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ சர்ச்சுக்கு போகிறலப்பா, அதான் ஆவிக்கு ஒரு சபைக்கு போகிறல்ல, என்ன உனக்குள்ளே இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன ஆவி இருக்குன்னு கேட்குறாங்க. உண்மை தானே? இங்கே கர்த்தருடைய ஊழியத்தில் கூட இருக்கலாம். உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கோபம் இருக்குதா? பிள்ளைங்க ஏதாவது வீட்டில் கொஞ்சம் ஏதாவது சேட்டை பண்ணிட்டா, மனைவி ஏதாவது கோபத்தில் பேசிட்டாங்க, இல்லை வேலை செய்யறதுல ஒரு சின்ன காரியம் நடந்துச்சு, உடனே டென்ஷன் ஆகுறீங்களா? இல்லை சரி பரவாயில்ல, ஒரு சாந்த குணமாக இருக்கிறீங்களா? கோபத்தை விட்டுருங்க, உக்கிரத்தை விட்டுருங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படும். உங்களுக்கு நிறைய காரியம் நடக்கும். என் வாழ்க்கையில் கூட நான் ஒரு காலம் அப்படி தான் இருந்தேன். அதாவது நியாயத்து தானே கோவப்படுறேன்னு. ஆனால் இன்றைக்கி சில விஷயத்தில் கோவப்படணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் முன்போட நிறைய காரியத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வர விரும்பி இருக்கிறேன். அதை என்னை ஆண்டவர் பயிற்றுவித்தலை தான் உங்களுக்கு சொல்கிறேன். கோபம் வரதான் செய்யும். நம்ம கண்ணு முன்னால் சில காரியம் நடக்கும்போது, நம்ம கோபம் நடக்கும்போது. ஆனாலும் எல்லா இடத்துல அந்த கோபத்தை வெளிப்படுத்திடக்கூடாது. சரியா? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர். கோபமும் உக்கிரமும் எங்களை விட்டு விலகணும். ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள், ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாங்கள், அபிஷேகம் பெற்ற நாங்கள், உமக்கு ஊழியம் செய்கிற நாங்கள், கோபம் இல்லாதவர்களாய், எரிச்சல் இல்லாதவர்களாய், எல்லா காரியத்துக்கும் டென்ஷன் ஆகாதவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய பிரச்சனை இப்போ வெளிப்படட்டும். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. பிரச்சனை இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்டில் ஜெப குறிப்பில் அனுப்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும்படிக்கு மன்றாடுகிறேன். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.